வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி ரேகா கூட சீதா உட்கார்ந்துருக்க அங்கே ஸ்ருதியும் மீனாவும் வர்றாங்க. என்ன ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர, ரெடி ஆகிருக்கோம் அப்படின்னு ரேகா லைட்டாக சொல்கிறாங்க. என்ன மேக்கப்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, பிரைட் பண்ணிடலாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இதுவே போதுமேன்றாங்க ரேகா. என்ன போதும்னு சொல்கிற, அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் நீ ரொம்ப டல்லாக இருப்ப, நானே போட்டு விடுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரேகாவும் ஓகேன்னு சிரிப்போட தலையாட்டுறாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்க சீதா, ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமான்னு கேட்குறாங்க. ப்ரொஃபஷ்னலாக இல்லைன்னாலும் ஒரு அளவுக்கு தெரியும்னு மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்ருதி. அப்போ மீனா உள்ளர வர, வாங்க மீனான்னு எழுந்து நிற்கிறாங்க ரேகா. அப்போ மீனா ஒரு பாக்ஸை திறந்து ஒரு செயின் எடுக்கிறாங்க. என்னக்கா சீரெல்லாம் பெருசாக இருக்கு அப்படின்னு சீதா கேட்க, ஏதோ எங்களால் முடிஞ்சது அப்படிங்கிற மீனா அதை கையில் எடுத்துட்டு பாக்ஸை கீழே வச்சுட்டு, ரேகா அவசரமாக கல்யாணம் நடக்கிறதால எங்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியல, உங்களுக்காக இப்போதைக்கு இந்த செயின் மட்டும்னு சொல்லி ரேகாவோட கழுத்தில் போட்டு விடுறாங்க மீனா. என்னங்க மீனா, எதுக்குங்க இதெல்லாம்னு கேட்குறாங்க ரேகா. முறைப்படி நாங்கள் இதெல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு மீனா சொல்ல, இந்த கல்யாணமே நீங்கள் தான் பண்ணி வைக்கிறீங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தப்போ சத்யா கூட சேரவே முடியாதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்களால் தான் எனக்கு ஆசைப்பட்ட லைஃப் கிடைக்க போகுது அப்படின்னு ரேகா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க. என்ன இதெல்லான்ற மாதிரி மீனா ஏதோ சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ள இவங்க ஃபேமிலியா லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் ரேகா. நானும் ரவியும் வீட்டுக்கு வந்தப்போ சீதா தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்புறம் ஏன் கல்யாணத்தை எங்க அக்கா தான் நடத்தி வச்சா அப்படின்னு சீதாவும் சிரிப்போட சொல்றாங்க. இவங்க ஃபேமிலியே காதலுக்கு மரியாதை கொடுக்குற ஃபேமிலி அப்படின்னு ஸ்ருதி ஜாலியா 2 பேர் தோல்லையும் கைய போட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. 4 கேர்ள்ஸும் சிரிச்சிட்டு இருக்க, அங்க ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு. இங்க முத்துவும் ரவியும் சத்யாவோட ரூமுக்கு வர்றாங்க. சத்யா இன்னும் வேஷ்டியை திருப்பி திருப்பி கட்டிக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்து முத்துவும் ரவியும் சிரிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் சிரிக்கிற முத்து சத்யாவோட முதுகுல தட்டுறாரு. அவரும் திரும்பி மாமான்னு சொல்ல, என்ன வேஷ்டியோட சண்டை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு அவர் கேட்க, டென்ஷன்ல வேஷ்டி திடீர்னு கட்ட வரமாட்டேங்குது மாமாங்கிறாரு சத்யா. டேய், இது என்ன கம்ப சூத்திரமாடா அப்படின்னு ரவி கேட்க, இப்படி கொடு அப்படிங்கிற முத்து ஒரு நுனிய இந்தா பிடிச்சிக்கன்னு சத்யா கையில கொடுக்குறாரு. இன்னொரு பக்கத்தை மடிச்சு இன்னொன்னுல கொண்டு போய் சொருகி விடுறாரு. இடுப்பும் இல்லை ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான், இதுக்கு போய் போராடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கட்டி விட்டுட்டு சத்யா முகத்தை பார்க்க, சத்யாவும் இப்போ வேஷ்டி கட்டி முடிச்சாச்சுன்னு நிமிந்து பார்க்குறாரு. கொஞ்சம் நெகிழ்ச்சியோட, சத்யா நீ நினச்ச மாதிரி உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, சந்தோஷம் தானேன்னு முத்து கேட்குறாரு. இல்லை மாமா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு சத்யா சொல்ல, எதுக்குடா பயம்னு கேட்குறாரு முத்து. ரேகாவோட அப்பா அம்மா எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றுமே தெரியலல்ல அப்படின்னு சத்யா சொல்ல, டேய் அதுக்கெல்லாம் பயப்படாதடா, அவங்களுக்கெல்லாம் பாட்டி வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னே தெரியாது, இதுக்கு மேலே அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற முத்து. அதனால நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சத்யாவை புளிய மரத்தை உழுக்கிற மாதிரி ஒரு உழுக்குறாரு முத்து. அவரும் கொஞ்சம் தைரியமா சரி மாமாங்கிறாரு. இங்க ரேகாவோட ரூம்ல கேர்ள்ஸ் 4 பேரை உட்காந்து பயங்கரமா சிரிச்சு அரட்டை அடிச்சு வயிறு குலுங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்வதியும் விஜயாவும் அந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த சிரிப்பு சத்தத்தை ரொம்ப சந்தோஷமா பார்வதி கேட்டுட்டு இருக்க, விஜயா முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சிட்டு இருக்கு. விஜயா ஏதோ யோசனையா அப்படியே நடக்க, முகத்துல சிரிப்போட பார்வதி அவங்கள ஃபாலோ பண்றாங்க. விஜயா சமையல் ஏரியாவை தாண்டி வெளியே வர, பின்னாடியே வர்ற பார்வதி, விஜயா நான் இது வரைக்கும் ரேகாவை மாடர்ன் ட்ரெஸ்ல தான் பார்த்துருக்குறேன், இப்போ புடவையில லட்சணமா அழகா இருக்கால அப்படின்னு பார்வதி கேட்க, ஆமா ஆமா அப்படிங்கிறாங்க விஜயா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்கா அப்படின்னு பார்வதி சொல்ல, விஜயா அவங்க பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. சிந்தாமணிக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு நம்பவே முடியல. ஆனா இந்த பொண்ணு பாவம், அப்பா அம்மா இல்லாம கூட இல்லாம கல்யாணம் நடக்க போகுது. ஆனா சிந்தாமணிக்கு அப்படி என்னதான் பெரிய கௌரவமோ, பொண்ணு ஆசைப்பட்டா அதை பண்ணி வைக்க வேண்டியது தானே. தான் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்னு ஒரு அம்மாவா அவளுக்கு தோணல பாரு. இந்த பொண்ணுக்கும் ஆசை இருக்கும்ல அப்படின்னு பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்க, விஜயா கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாம கவனிச்சிட்டு இருக்கவங்க டக்குன்னு ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. சிந்தாமணி இந்த கல்யாணத்தை பார்க்க போறது இல்லைன்னு யாரு சொன்னா அப்படின்னு விஜயா கேட்க, பார்வதி திகைச்சு போய் நீ என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க. விஜயா ஒரு நம்மட்டு சிரிப்போட நின்றுட்டு இருக்க,
அந்த சிந்தாமணி தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கால அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. விஜயா இன்னும் கொஞ்சம் அகலமா சிரிச்சிட்டு, அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த கல்யாணத்தை அவ பார்க்க தான் போறா அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன சொல்ற நீ, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பார்வதி கேட்க, அவ என் கூடவே இருந்து எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணால, மாஸ்டர் மாஸ்டர்னு பேசி என் முதுகுல குத்துனால, என் வீட்டில இருந்து என்னை விரட்ட பார்த்தால, அது எதையும் நான் மறக்கலன்னு ஒரு வன்மத்தோட சொல்றாங்க விஜயா. அவளுக்கு நான் ஒரு பதிலடி கொடுக்க போறேன்னு விஜயா சொல்ல, என்ன பண்ண போறேன்னு பார்வதி கேக்குறாங்க. பொண்ணுக்கு அவ அம்மா கூடவே இருந்து கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கும்னு சொன்னல அப்படின்னு விஜயா சொல்ல சொல்ல பார்வதி ஒன்றும் புரியாம குழப்பமா பாக்குறாங்க. அந்த ஆசையும் நடக்கும், வெறும் பைய கூட அவ பொண்ணு போயிடுவான்னு நான் சாபம் விட்டேன்ல, அதுவும் இப்ப நடக்க போகுது அப்படின்னு விஜயா சொல்ல பார்வதி ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு பார்வதி கேட்க, இங்க தாலி கட்டுறப்ப அந்த சிந்தாமணி இங்க வருவா, அதுக்கான ஏற்பாட பண்ண போறேன்னு விஜயா சொல்ல பார்வதி பயங்கர பயமும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க. ஐயோ விஜயான்னு நெஞ்சில கைய வச்சிடுறாங்க. கல்யாணம் நடக்கிற இடத்துல ஏதாவது வில்லங்கத்தை பண்ணி விட்டுறாத அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயா கலகலன்னு சிரிச்சிட்டு, கவலையே படாத, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், அதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு விஜயா வில்லங்கமா சிரிக்க பார்வதிக்கு பயமா இருக்கு. விஜயா, நீ மீனா வீட்டு கல்யாணத்துல முந்திக்கிட்டு வந்து நிக்கிறப்பவே இதுல ஏதோ காரணம் இருக்கும்னு நினைச்சேன். விஜயா, கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடாத விஜயா அப்படின்னு பார்வதி ரொம்பவே கொஞ்சம் பயமும் வருத்தமா சொல்றாங்க. பார்வதி, அதான் நான் சொல்றேன்ல, இந்த கல்யாணமும் நடக்கும், நான் நினைச்சதும் நடக்கும் அப்படின்னு ஒரு விவகாரமான சிரிப்போட சொல்லிட்டு உள்ளர போக பார்வதி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. வர வர விஜயாவோட வில்லத்தனம் அதிகமாகிக்கிட்டே போகுது, என்ன பண்ண போறாளோ தெரியலையேன்னு கொஞ்சம் பயத்தோடு தான் யோசிக்கிறாங்க பார்வதி. ஐயர் வந்து பூஜைக்கான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க செல்வமும் முத்துவும் சேர்ந்து ஒரு ஜமுக்காலத்தை விரிச்சு விடுறாங்க. எல்லாரும் உட்கார டக்குன்னு முத்து, செல்வம் நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன்டாங்கிறாரு. என்ன விஷயம்னு செல்வமும் படார்னு கேட்க, டேய் இந்த நாதஸ்வரம் தவில் வாசிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லையடா அப்படின்னு முத்து சொல்ல, அவங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சுடா அப்படின்னு செல்வம் அசால்ட்டா சொல்றாரு. சொல்லிட்டியா அப்படின்னு முத்து நம்ப முடியாம கேட்க, பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல அப்படிங்கிறாரு செல்வம். அப்பாடான்னு இருக்குது முத்துவுக்கு. இதை பாத்தியா, இந்த கல்யாணத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்றாங்க பாத்தியாடா, அதுதான் நம்ம பாட்டி அப்படிங்கிற முத்து சரிவான அடுத்த வேலையை பார்க்க கூட்டிட்டு போறாரு செல்வத்தை. அப்போ கரெக்டா தவில் நாதஸ்வரம் ஒத்துன்னு 3 பேர் உள்ளர வர்றாங்க. வாங்க 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 அப்படின்னு முத்து போய் கூட்டிட்டு வர அப்படியே ஒரு இடத்துல செட் பண்ணி விட்டுடுங்கிறாரு அண்ணாமலை. வாங்க அப்படின்னு 3 சேரை போட்டு 3 பேரும் அப்படியே இங்கேயே உட்காந்துருங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ முத்துக்கிட்ட 2 பேர் நின்று பேசிட்டு இருக்கவங்க, அண்ணே முத்து அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான்னு, எல்லாருக்கும் நல்லது பண்றான், ஆசைப்பட்ட 2 பேரையும் சேர்த்து வைக்கிறான் பாருங்க அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க கேட்ட அண்ணாமலை, அவன் என்னைய மாதிரி இல்ல, எங்க அம்மா மாதிரி. இப்ப கூட பாருங்க, எங்க அம்மா வீட்டுல தான் இந்த கல்யாணமே நடக்குது, அது மட்டும் இல்ல அவங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க பாட்டி அங்க வர்றாங்க. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க முத்து குறுக்க வந்து, பாட்டி டீ எடுத்துக்கங்கன்னு நீட்டுறாரு. ஏண்டா அண்ணம்மா எடுத்துட்டு வர மாட்டாளா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி அவங்க வேலையா இருக்காங்க, எத்தனை வேலையை தான் அவங்களே பார்க்க முடியும்னு முத்து அடுத்தவங்களுக்கு சப்ளைக்கு போறாரு. ஐயரே டீ எடுத்துக்கங்கன்னு கொண்டு வந்து நீட்ட ஐயர் எடுத்துக்கிறாரு. டேய் செல்வம் எடுத்துக்கடா அப்படின்னு அவர்கிட்ட நீட்ட அவரே எடுத்துக்கிறாரு. அக்கா வாங்கக்கா டீ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல அங்க நின்ன 4 லேடிஸ் வந்து டீ எடுத்துக்கிறாங்க. ஐயரே எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாரு செல்வம். கண்டிப்பா சொல்றேன்ப்பா அப்படின்னு அவரு எடுத்து வச்சிட்டு இருக்காரு. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்கன்னு சொல்ல, எல்லாம் சரியா இருக்கு, ஏதாவது தேவைன்னா சொல்றேன் அப்படிங்கிறாரு ஐயர் மறுபடியும். முத்து அவங்க நாதஸ்வரம் தவில் அவங்களுக்கு கொண்டு போய் டீ கொடுக்குறாரு. அப்போ அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருந்தவரு, பரவாயில்லையே முத்து, உன் மச்சனின் கல்யாணத்துக்கு நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றேங்கிறாரு. அதுக்குள்ள ஐயர் அங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததா முத்து இவங்க கிட்ட டீ எடுத்துக்கிட்டு வர,
இந்த மனசு எல்லாருக்கும் வந்துடாதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு டீ எடுத்துக்கிறாரு. என்னென்ன இப்படி சொல்றீங்க? இதுல என்னென்ன இருக்கு? நம்ம வீட்டு பையன் அவன். நான் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எங்க அப்பா, என் பாட்டி எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. கையில டீயோட நின்னுட்டு இருக்க பாட்டி, அதெல்லாம் இல்லடா, உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா பாரு, அதுதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறாங்க பாட்டி. உடனே முத்துவும், கரெக்டா சொன்ன பாட்டி, நானும் அதே ஷாக்ல தான் இருக்கேன்னு சொல்றாரு. ஆமாண்டான்னு பாட்டி அந்த பக்கமா போக, டேய் முத்து, ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நானும் செய்யறேங்கிறாரு அண்ணாமலை. ஆமாப்பா, உனக்கு இங்க முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலையும் ரொம்ப சீரியஸும் ஆர்வமா கேட்கிறாரு. பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்றது அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை வெடுக்குன்னு முறைக்கிறாரு. சொன்னா கேட்க மாட்டியேடா, சரி செலவுக்கு பணம்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதெல்லாம் என்கிட்ட இருக்குதுப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா உடுப்பான்னு முத்து அங்கிருந்து நகர்றாரு. டேய் டேய்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே வர்றாரு அண்ணாமலை. முத்து என்னப்பான்னு திரும்பி பார்க்க, அந்த சிந்தாமணி உண்மையில கோவத்துல இருப்பா. சென்னையில நம்ம வீட்டுக்கு எதிரில் அவங்க ஆளுங்கெல்லாம் நின்று நோட்டம் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்றாங்கப்பா. எங்கேயாவது கோவில்லையோ ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ தான் தேடி போவாங்க. இங்க நடக்குதுன்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய போறதில்ல. எந்த பிரச்சனையும் வராது, கல்யாணம் சிறப்பா நடக்கும். நீ உடுப்பா, நான் பாத்துக்கிறேன்னு முத்து சந்தோஷ சிரிப்போட அங்கிருந்து போறாரு. அதான்டா, அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற முத்து மறுபடியும் சத்யா இருக்க இடத்துக்கு வர்றாரு. அங்க ரவி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், இதோட உன்னோட ஃப்ரீடமே போச்சு, எங்களை மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்க போறேன்னு ரவி ஜாலியா சிரிக்க, அதை கேட்டு முத்துவும் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு. ரெண்டு பேரும் சத்யா முதுகுல டொப்பு டொப்புன்னு தட்டிட்டு இருக்காங்க. என்ன மாமா நீங்கெல்லாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அப்புறம் நீயே சொல்லுவ பாரு அப்படின்னு ரவி ஏகத்துக்கும் சத்யாவை கலாச்சிட்டு இருக்காரு. இங்க அதே 4 பேரும் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படிதான் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்குதோன்னு சீதா சொல்ல, அதோட கண்டினியூட்டியா ரேகா, ஸ்ருதி, மீனான்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. டேய் டேய் சத்யா சத்யா அப்படின்னு ரவியும் முத்துவும் சேர்ந்துகிட்டு அவரை கிண்டல் பண்ணிட்டு கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்காங்க. இப்போவோ அப்போவோன்னு நின்றுட்டு இருக்க வேஷ்டியும் கலண்டு விழ பாக்குது. இங்க இவங்க 4 பேரும் சிரிச்சிட்டு இருக்க சத்யா அங்க வர்றாரு. ஒரு கில்லு கிள்றாங்க சீதா. அச்சோன்னு சத்யா திரும்பி பார்க்க, என்னடா தம்பி நேரா இங்க வந்துட்ட, கல்யாணம் பண்ணிக்க அவ்வளவு அவசரமா அப்படின்னு சீதா கேட்க, அங்க இருக்க ஜன்னல் திட்டுல அப்படியே உட்கார்ந்துடுறாரு சத்யா. இப்பவே பொண்ணை பார்க்காம இருக்க முடியல போல அப்படின்னு ஸ்ருதியும் கிண்டலா கேக்குறாங்க. ஹேய், இப்ப எதுக்கு எல்லாரும் என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? இதோ போன் சார்ஜ் போடலான்னு வந்தேன் அதான் அப்படின்னு டன் டன்னா வழிகிறாரு அவரு. ஏண்டா, இவ்வளோ பெரிய வீட்டில் உனக்கு சார்ஜ் போட வேற இடமே இல்லையா? சும்மா சொல்லாதடா தம்பி, இப்பவே பின்னாடி சுத்துற அப்படிங்கிறாங்க சீதா. அதெல்லாம் மேரேஜ் வரைக்கும் தான் சீதா, மேரேஜ் முடிஞ்சா அவங்க பின்னாடி நாம தான் சுத்தணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியான்னு சீதா கேக்குறாங்க. இப்படி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கரெக்டு தானே அவங்களே சிரிக்கிறாங்க. அதுக்குள்ள சத்யாவும் ரேகாவும் ஜாடையா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆமாமா, கல்யாணம் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் ஆம்பளைங்க கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஏங்க, நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லி ரேகாவை பயமுறுத்தாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற ரேகா அங்க நின்றுட்டு இருக்க சத்யாவை பிடிச்சி இழுக்க, அவரு அப்படியே டொப்புன்னு மறுபடியும் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துடுறாரு. அப்படின்னு சீதா பார்க்க, பாத்தீங்களா மீனா, மேரேஜுக்கு அப்புறம் சத்யா தான் பயப்படணும் போலங்கிறாங்க ஸ்ருதி. ஏய், ஏண்டா இப்படி மானத்தை வாங்குற அப்படின்னு மீனா கேட்க, அப்படிலாம் இல்லதானே அப்படின்னு சத்யா ரேகா கிட்ட கேட்டுட்டு இருக்க. இத விஜயா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச மர்ம புன்னகையோட வர்றவங்க அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து அங்க இருக்க தோரணம், டெக்கரேஷன், நடந்துட்டு இருக்க சமையல்னு எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ வெளியே வர்ற செல்வம், அண்ணே கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கங்க, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா சரிப்பான்றாங்க அவங்க 2 பேரும். அப்போ 2-3 கேர்ள்ஸ் பாவாடை தாவணி சுடிதார்னு போட்டுட்டு கல்யாண வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. நீ போப்பா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க சொல்ல, செல்வம் அங்கிருந்து போறாரு. அவரு விஜயா பக்கத்துல வர, விஜயா வீடியோ எடுத்துட்டு இருந்தவங்க செல்வம்னு கூப்பிடுறாங்க. ஆமா சொல்லுங்க அப்படின்னு செல்வம் நிக்க, சென்னையில இருந்து இப்ப கிளம்புனா இங்க வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
அப்படின்னு விஜயா கேட்க, எப்படியும் ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகுமா அப்படின்னு செல்வம் சொல்ல, விஜயா அப்படியே யோசிக்கிறாங்க. அம்மா, நீங்க தான் இங்க வந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு செல்வம் ஆச்சரியமா கேட்க, சும்மா கேட்டேன், நீ போய் வேலையை பாருன்னு விஜயா சொல்ல, சரிங்கம்மா அப்படின்னு செல்வம் அங்கேருந்து போறாரு. இப்ப அவகிட்ட சொன்னா அவ இங்க வர்றதுக்கு டைம் சரியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற விஜயா சிரிப்போட அந்த வீடியோவை சிந்தாமணிக்கு தட்டி விடுறாங்க. சிந்தாமணி வீட்டுல இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கவங்க உள்ளர வர்ற அல்லக்கை கிட்ட, டேய், அவங்க கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுதாடா அப்படின்னு கேட்க, இல்லக்கா, நம்ம பசங்க தேடிக்கிட்டு தான்க்கா இருக்கிறாங்க, கோவில்ல ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லன்னு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு தான்க்கா இருக்கிறாங்க, அந்த மீனா வீடும் முத்து வீடும் பூட்டியே இருக்குதுக்கா அப்படின்னு அல்லக்கை சொல்றாரு. குடும்பமா சேர்ந்து கல்யாணத்தை நடத்த பாக்குறாங்க, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா போன்னு கோவத்தோட விரட்டுறாங்க சிந்தாமணி. அவரோட ஜேம்ஸ் பாண்ட் வேலையை பார்க்க கிளம்பிட்டாரு. அப்போ சிந்தாமணியோட கையில இருந்த மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு, இப்ப இவ எதுக்கு கால் பண்றா அப்படின்னு எரிச்சலோட டிஸ்பிளேவை பார்த்துட்டு இருக்க, எடு 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 எட்ரி அப்படின்னு விஜயா போன் கிட்ட டென்ஷனோட பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு பின்னாடி யாராவது வர்றாங்களா, வெளியே யாரும் இருக்காங்களான்னு விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு, எட்ரி போனை எட்ரி எடு அப்படின்னு அவங்க போனோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா சிந்தாமணி கட்டாக போற கடைசி செகண்ட்ல கால் அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. விஜயா அங்க ஒரு சேர்ல உட்காந்துட்டு ரொம்பவே தென்னாவட்டா கால் மேல கால் போட்டு உட்காடுறாங்க. சிந்தாமணி ரொம்பவே கோபத்தோட, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கத்த, என்ன சிந்தாமணி, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பல்ல அப்படின்னு விஜயா கேட்க, என்ன வெறுப்பேத்துறியாங்கிறாங்க சிந்தாமணி. ஐயோ, நான் ஏன் வெறுப்பேத்துறேன், இன்னைக்கு நல்ல விசேஷ நாள், நான் இப்ப என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். அத்தாடி, இங்க ஒரு கல்யாணம் நடக்குது. யார் கல்யாணம் தெரியுமா, எனக்கு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு விஜயா சொல்ல, சிந்தாமணி எதுவுமே சொல்லாம படக்குன்னு போன் எடுத்து கேலரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்க 4 பேரும் பேசிட்டு இருக்க வீடியோவை விஜயா எடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஆம்பளைங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறது. அங்க சத்யா, ரேகா, ஸ்ருதி, சீதா, மீனான்னு எல்லாரையும் உட்கார்ந்துருக்கதையும் பாக்குறாங்க சிந்தாமணி. அப்படின்னு அவங்க அதிர்ச்சியோட பார்க்க, ஏங்க, நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லி ரேகாவை பயமுறுத்தாதீங்க அப்படின்னு மீனா அந்த வீடியோல சொல்லிட்டு இருக்க, எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல அப்படிங்கிற ரேகா சத்யாவோட கைய வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்க, அவர் அப்படியே அங்க உட்கார்றாரு. பாத்தீங்களா மீனா, கல்யாணத்துக்கு அப்புறம் சத்யா தான் பயப்படணும் போலன்னு ஸ்ருதி சொல்ல, டேய் தம்பி, ஏண்டா இப்படி மானத்தை வாங்குற அப்படின்னு மீனா சொல்ல, அந்த 5 பேரும் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. வீடியோவை பாக்குற சிந்தாமணி அப்படியே புகையா எரிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய், என்னடி நடக்குது அப்படின்னு அவங்க கத்த, விஜயா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு, உன் பொண்ணோட கல்யாணம் தான் அப்படின்னு விஜயா சொல்ல, சிந்தாமணி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாவம் சிந்தாமணி, உன்னால பார்க்க முடியலன்னு வருத்தத்துல இருப்பல்ல, அதான் உனக்கு வீடியோ போட்டோ எல்லாம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன விஜயா, பழி வாங்குறியா என்ன அப்படின்னு சிந்தாமணி பயங்கரமா கத்துறாங்க. அட, நான் ஏம்மா உன்னை பழி வாங்க போறேன், என் குடும்பமே சேர்ந்து உன் குடும்பத்துக்கு நல்லது தான் பண்றோம். இன்னும் 2 மணி நேரத்துல உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு விஜயா சொல்ல, சிந்தாமணியோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. உனக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ அப்படின்னு பதறாங்க சிந்தாமணி. நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், சரியா, வந்துரு அப்படின்னு விஜயா ஜாலியா போனை கட் பண்ண. சிந்தாமணி வெந்து நொந்து போய் போனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேகமா வீட்டுக்குள்ள மூர்த்தி வர்றாரு. விஜயாவுக்கு லாட்டரியில 10 கோடி அடிச்ச மாதிரி சந்தோஷமா உட்கார்ந்துருக்காங்க. வேகமா வந்தவர், சிந்தாமணி என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அப்படின்னு மொபைலை கொடுக்குறாங்க அவங்க. அவர் அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த முத்து சொன்ன மாதிரி சத்யாவுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவர் வீடியோவை பார்க்குறவரு, இதை உனக்கு யார் அனுப்பிச்சான்னு கேட்குறாரு. அந்த விஜயா தான் என்னை வெறுப்பேத்துறதுக்காக அனுப்பியிருக்கான்றாங்க சிந்தாமணி. கல்யாணம் எங்க நடக்குதுன்னு கேட்குறாரு அவங்க வீட்டுக்காரரு. அந்த முத்துவோட பாட்டி ஒன்று இருக்குதுல்ல, அந்த வீட்டில் தான் நடக்குது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவரு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது எனக்கு தோணவே இல்லை, ச்சே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க சிந்தாமணி. இது எல்லாமே கைய மீறி போயிடுச்சுன்னு அவரு விரக்தியோட சொல்ல, எதுவும் போகல, கல்யாணம் நடக்க இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, நாம உடனே அங்க போனா கல்யாணத்தை நிறுத்திடலாம்,
இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி ரேகா இல்லாம நாம திரும்பி வரவே கூடாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரி வா டைம் ஆச்சு போலாம் அப்படின்னு அவர் பரபரக்க சிந்தாமணியை வேகமா பின்னாடியே போறாங்க. அவரு கதவை சாத்திக்கிட்டு வந்து கார்ல உட்கார சிந்தாமணியை வந்து உட்கார்றாங்க. வண்டி எடுப்பான்னு சிந்தாமணி சொல்ல, டிரைவர் வண்டி எடுப்பா, கொஞ்சம் வேகமா போப்பா அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சொல்றாங்க. சீக்கிரம் சீக்கிரங்கிறாங்க சிந்தாமணி. கார் வேகமா கிளம்பிருச்சு. அதை பார்த்தாலே சிரிப்பா தான் வரும் அப்படின்னு மீனா சொல்ல, மறுபடியும் எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. அப்போ மீனாவோட அம்மா ரேகான்னு கூப்பிட்டுக்கிட்டு வர, சொல்லுங்க ஆண்டின்னு எழுந்து நிற்கிறாங்க அவங்க. உட்காரு நீ உட்காரு அப்படின்னு ரேகாவோட கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, சாப்பிட்றதுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க சந்திரா. இல்லை வேண்டாம் ஆண்டிங்கிறாங்க ரேகா. கல்யாணத்துக்கு நேரம் இருக்கு, நீ இன்னும் எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பேன்னு கேக்குறாங்க சந்திரா. இல்ல ஆண்டி, எனக்கு பசிக்கலன்னு ரேகா சொல்ல, கண்ணத்தை பிடிச்சி செல்லம்மா ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டு வரட்டுமான்னு சந்திரா கேக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க சீதா, அக்கா பாத்தியாக்கா அம்மாவுக்கு மருமக மேல எவ்வளவு பாசம் பொங்குதுன்னு அப்படின்னு சொல்ல மீனாவும் சிரிக்கிறாங்க. ஏய் சும்மா இருங்கடி அப்படின்னு சந்திரா அவங்கள மிரட்ட, மருமக வந்ததுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதம்மா அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணடி, நாம தானே நல்லா பாத்துக்கணும்னு சந்திரா கேக்குறாங்க. அப்படின்னு சீதா சிரிக்க, ரேகா கல்யாணத்துக்கு அப்புறம் என் தம்பி சத்யா உங்களை நல்லா பாத்துக்குவான், ஆனா அதை விட எங்க அம்மா உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. பாத்துக்கிறதுனா எப்படி, எதிரில் ஒரு சேரை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்குதுங்களா? ரேகா சிரிக்க சந்திராவும் ஆதரவா அவங்க தோல்ல கைய வச்சுட்டு சிரிக்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், ஓ மாமியார் மாதிரி நம்ம அம்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் சம்மந்தி அம்மா கேட்டுற போறாங்க, அமைதியா இருன்னு சந்திரா சீதாவை மிரட்டுறாங்க. அப்படின்னு விளையாட்டா தலையாட்டிக்கிட்டே விரல வாயில வச்சுட்டு அமைதியா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க சீதா. ஏய் சீதா, அவங்களே அதிசயமா இங்க வந்திருக்காங்க, ஏதாவது பேசி விட்டுறாத, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மீனா எச்சரிக்கையோட சொல்றாங்க. மறுபடியும் எல்லாரும் சிரிக்க, மீனா ஆண்டி வீட்டில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஒரே ஆர்வமா இருக்காங்கல்லன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அவங்க வந்ததே பெரிய சந்தோஷம்தான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, ரேகா நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாங்க சந்திரா. சரிங்க ஆண்டி அப்படின்னு ரேகாவும் தலையாட்ட மறுபடியும் அங்க பேச்சு கச்சேரி ஆரம்பிக்குது. செல்வத்துக்கிட்ட பேசிட்டு இந்த பக்கமா முத்து வர, அவங்க அம்மா கிட்ட இருக்க அண்ணாமலை, எல்லாத்தையுமே பிரமாதமா பண்ணிட்டமா, ஆனா கோவில்ல கல்யாணத்தை வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. முத்துதான்ப்பா வீட்லயே வச்சுக்கலான்னு சொன்னா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமாப்பா பாட்டி இந்த ஊருக்கே எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்கப்பா, அவங்க வாழ்ற வீட்டுல கல்யாணம் பண்ணாதான் ரேகாவும் சத்யாவும் சந்தோஷமா இருப்பாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஓகே ஓகே எல்லாரும் ஜாலியா இருங்க, எல்லாருக்கும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சர்ப்ரைஸை வச்சிருக்கேன்னு விஜயா அங்கங்க நின்று ஒருத்தரையும் நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான், எங்க அம்மா தலைமையில கல்யாணம் நடந்தா பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருப்பாங்கன்றாரு அண்ணாமலை. அட போடா, உனக்கு நான் தான் முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கப்பவே அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு முத்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை கேட்டுட்டு நிக்கிற விஜயா கோவமா பாட்டிக்கிட்ட வந்து, என்ன அத்த அப்ப இவர் சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு கோவிச்சிட்டு கேக்குறாங்க. அப்படி எல்லாத்தையும் பொது மேடையில வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு பாட்டி பயங்கரமா வாடுறாங்க. அம்மா அவளே ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறா, எதுக்கு எப்பவோ நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா விஜயாவுக்கு முட்டு கொடுக்கறாரு அண்ணாமலை. அப்பா சைலண்டா கோல் போடுறப்பா நீ அப்படின்னு முத்து சிரிக்க, ஏய் அப்படின்னு கூப்பிடுற விஜயா ச்சே அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுவரையில அடக்கி வாசிச்ச 3 பேரும் அப்படியே கொல்லுன்னு பயங்கரமா சிரிக்கிறாங்க. கொஞ்சம் வெறுப்போட வெளியே வந்த விஜயா இப்ப வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அங்க இருந்து வர்ற பார்வதி, விஜயா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க கைய பிடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணனேன் அப்படின்னு விஜயா கேட்க, சிந்தாமணி கல்யாணத்தை பாப்பான்னு சொன்னியே, ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடாத, எல்லாரும் கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு பார்வதி கொஞ்சம் பயமும் எச்சரிக்கையுமா சொல்றாங்க. கல்யாணம் நடக்கும் பார்வதி, நானும் சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சொல்லிட்டு விஜயா அங்கிருந்து போறாங்க. ஐயோ இவ என்ன வில்லத்தனம் பண்ணி வச்சிருக்கானே வேற தெரியலையே,
கேட்டா சொல்லியும் தொலைய மாட்டேங்கிறா. கடவுளே, நீ தான் நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பார்வதி பதட்டத்தோட பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஹைவேல சிந்தாமணியோட கார் பறந்துகிட்டு இருக்கு. சிந்தாமணியால உட்கார முடியல. விட்டா எழுந்து பறந்து போயிருவாங்க போல இருக்கு. ஏன்பா சீக்கிரமா ஓட்டுப்பா, புரட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு டிரைவர் கிட்ட மூஞ்ச காமிக்கிறாங்க சிந்தாமணி. ஏய், அவன் வேகமா தான் போறான் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, ஏங்க இன்னும் 2 மணி நேரத்துல அங்க கல்யாணம் நடக்க போகுதுங்க, அதுக்குள்ள நாம போய் சேரணும்ல அப்படின்னு சிந்தாமணி தவிப்பா விரல்ல சொடக்க எடுத்துட்டு இருக்காங்க. போயிடலாம்ப்பா, நீ பயப்படாத அப்படிங்கிறாரு மூர்த்தி. இருங்க, நான் ரேகாவுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சிந்தாமணி போனை எடுக்க, நீ பண்ணனா அவ எடுப்பாளா? இத்தனை நாள் எடுக்காம தானே இருந்தா அப்படின்னு மூர்த்தி கேட்க, அது தெரியல எனக்கு, ஆனா நான் ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி நீ கல்யாணம் பண்ணுனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிந்தாமணி அவங்க பொண்ணு நம்பரை டயல் பண்ணி காதுல வைக்கிறாங்க. எடுக்கல போல இருக்கு. உச்சி கொட்டிட்டு மறுபடியும் டயல் பண்றாங்க. மறுபடியும் எடுக்கலன்னதும் எடுக்கலையாட்டிருக்குதுங்க அவ அப்படின்னு கடுப்போட போனை காதுல இருந்து எடுக்கிறவங்க, அந்த முத்துவையும் மீனாவையும் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு கொதிச்சிட்டு இருக்காங்க. ஏய் சிந்தாமணி அப்படின்னு அவர் கூப்பிட்டு இருக்க, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு குமரிக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி. எல்லாரும் கிட்ட கிட்ட உட்காந்துடுறாங்க. நாதஸ்வரம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ணாமலையும் பாட்டியும் சேர்ல முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அம்மா, இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனேயே பொண்ணு மாப்பிள்ளைய கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, பாட்டியும் ஓகேன்னு தலையாட்டுறாங்க. ஆமாப்பா, நானும் அதைத்தான் யோசிச்சேன் அப்படிங்கிற பாட்டி முத்துன்னு கூப்பிட, அவர் இங்க பேசிட்டு இருக்கவரு அப்படியே திரும்பி பாக்குறாரு. பாட்டி, கேட்டது பாட்டி, கோவிலுக்கு போறது தானே? பண்ணிடுறேன் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு முத்து சொல்லிட்டு இருக்கப்போ ரொம்பவே வேகமா பதட்டமா ஓடி வர்றாரு செல்வம். டேய் முத்து, பந்திக்கு டேபிள் சேர்லாம் எடுத்து போடணும்டா அப்படின்னு அவரு சொல்ல, டேய் பொண்ணும் மாப்பிள்ளையும் மணவரைக்கு வரட்டும்டா, அப்புறமா அதெல்லாம் போட்டுக்கலாங்கிறாரு. இல்லடா, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, முடிச்சிடலாம்டான்னு செல்வம் சொல்ல, சரி வா முதல்ல அதை போய் பார்க்கலாம் வா அப்படின்னு 2 பேரும் வெளியே போறாங்க. இங்க கார் பயங்கர ஃபாஸ்டா வந்துட்டு இருக்க. சிந்தாமணி நெத்திய புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. விடு சிந்தாமணி, இப்ப நாம அங்கதானே போறோம் அப்படின்னு மிஸ்டர் மூர்த்தி சொல்ல, ஏங்க அதுக்குள்ள அவன் தாலியை கட்டிட்டா என்னங்க பண்றது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவரு கொஞ்சம் கன்வின்சிங்கா சரி போயிடலாங்கிறாரு. எப்பா கொஞ்சம் சீக்கிரம் போப்பா அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்ல, சிந்தாமணி பயங்கர வெக்ஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. ரேகாவுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு முன்னாடி சத்யா உட்கார்ந்துருக்க இடத்துல சந்திரா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ சிந்தாமணி மறுபடியும் பொண்ணுக்கு கூப்பிட அவங்க மொபைல் ரிங் ஆகுது. ஸ்ருதி அதை எடுத்து பார்த்துட்டு, ரேகா உங்க அம்மா தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லு. ஜூஸ் குடிக்கிறத விட்டுட்டு நிமிந்து பாக்குறாங்க ரேகா. அக்கா, இப்ப எதுக்கு கால் பண்றாங்க அப்படின்னு சீதா கேட்க, எல்லாருமே கொஞ்சம் திகிலும் பயமா பாக்குறாங்க. 2-3 நாளா கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, நான் தான் எடுக்கவே இல்லை அப்படின்னு ரேகா சொல்ல, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாம கல்யாணத்தை பண்றது எனக்கு சங்கடமா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அம்மா, அங்க போய் சொன்னோம், அவங்க தான் கேட்கல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. இன்னமும் மொபைல் ரிங் ஆகிட்டே தான் இருக்கு. ஒருவேளை இப்ப மனசு மாறி அதை சொல்ல கூப்பிடுறாங்களோ, நீ வேணா பேசி பாருமாங்கிறாங்க சந்திரா. ரேகாவும் அப்படியே போனை வாங்கி பேசலாமா அப்படின்னு கையை நீட்டி வாங்குறாங்க. அப்போ உள்ளர வர்ற விஜயா டக்குன்னு அந்த போனை கையில புடுங்கிடுறாங்க. எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியோட எழுந்து நிக்கிறாங்க. அங்க 5 பேர் நின்னாலும் விஜயா தான் கெத்தா தெரியுறாங்க. அவ்வளவு மேக்கப்போட இருக்கிற ரேகா கூட அவங்க முன்னாடி எடுப்படல. போனை பார்த்துட்டு என்னம்மா பண்ண போறேன்னு ரேகாட்ட திரும்பி கேக்குறாங்க விஜயா. அம்மா கால் பண்றாங்க அதான் அப்படின்னு தயங்குறாங்க ரேகா. நீ இப்பெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்ல, சந்திரா கொஞ்சம் முன்னாடி வந்து, இல்ல சம்பந்தி அம்மா, என்ன இருந்தாலும் ரேகாவை பெத்தவங்க, அவங்க கல்யாணத்தை பார்க்க தான் முடியாது, போன்லயாவது அவ ஆசீர்வாதம் வாங்கட்டுமே அப்படின்றாங்க மீனா அம்மா. அட நீங்க வேற, அவங்க என்ன ஆசீர்வாதமா பண்ண போறாங்க? எதையாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பாப்பாங்க. அது நடக்கணுமா உங்களுக்கு? உங்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டான்னா அவளை போன் எடுத்து பேச சொல்லுங்க அப்படின்னு விஜயா ஸ்டைலா போன் பண்ணிட்டு, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க சம்மந்தி அப்படின்னு சந்திரா சொல்ல, அப்ப பேசாம இருங்க, முதல்ல பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற விஜயா கூலா இந்தாம்மான்னு போனை நீட்ட ரேகா வாங்கிக்கிறாங்க. விஜயா அந்த ரூம்ல இருந்து வெளியே வர அங்க வர்ற முத்து அம்மாவை பாக்குறாரு. உள்ளர எல்லாருமே திகச்சு போய் நின்னுட்டு இருக்க. நிக்கிற முத்துவை பார்த்துட்டு மீனா அங்க வர்றாங்க. எங்க ரேகாவோட அம்மா அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன், அம்மா சொன்னதையும் கேட்டேன், பரவாயில்ல, அம்மா இந்த கல்யாணத்துல இவ்வளவு குறியா இருக்கிறாங்க, எப்படியாவது ரேகா கழுத்துல சத்யா தாலி கட்டணுங்கிறதுல என்னை விட உன்னை விட
அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறாரு முத்து. அத்தை சொன்னது சரிதானேங்க. இப்ப ரேகா அவங்க அம்மா கிட்ட பேசுறது சரியா இருக்காதுல்ல அப்படின்னு மீனா கேட்க, கரெக்டு தான், கல்யாணம் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாங்கிறாரு முத்து. அப்படின்னு மீனாவும் தலையாட்டிட்டு நிக்க, இங்க சிந்தாமணி என் போன் அவ எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவளாவே எடுக்கலையா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து எடுக்கலையான்னு தெரியல. ச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிந்தாமணி. ஷோ அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிறாங்க மொபைலை வச்சு. ஏங்க இது நம்ம பொண்ணோட வாழ்க்கைங்க அப்படின்னு மறுபடியும் சிந்தாமணி கால் பண்ண, இங்க மொபைல் ரிங் ஆகுது. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்க. இப்போ அவங்க கூட முத்துவும் உட்கார்ந்துருக்காரு. என்ன ரேகா, உங்க அம்மா திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேசாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் குடு அப்படின்னு ஸ்ருதி ரேகாவோட மொபைலை வாங்கி ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிடுறாங்க. ரேகா கண்ணீரோட உட்கார்ந்துருக்க. மீனா பாஞ்சு வந்து, ரேகா இப்ப எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு தோல்ல கைய வச்சு ஆதரவா கேக்குறாங்க. இல்ல, நான் சின்ன வயசா இருக்கும்போதே என் அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க. நான் என் அப்பா கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நடந்த எல்லாத்துக்குமே என் அம்மா கூட இருந்ததே இல்ல அப்படின்னு ரேகா கண்ணீரோட சொல்ல எல்லாருமே கொஞ்சம் பாவமா பாக்குறாங்க. இது என் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டே இப்பவும் அப்படின்னு கண்ணீரோட பாக்குறாங்க ரேகா. எல்லாருமே அவங்கள கொஞ்சம் பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் ஐயர் தேங்காய் மேல திருமாங்கல்ய சரடை வச்சு மீனா கிட்ட நீட்டுறாரு. இந்தாம்மா எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு கொடுக்க மங்களவாத்தியம் ஒழிச்சிட்டு இருக்குதுங்க. மீனா அதை எடுத்துக்கிட்டு அப்படியே போக இவங்க 2 பேரும் இன்னும் கார்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. விஜயா ரொம்ப ஆர்வமா வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா விஜயா கிட்ட பாட்டி கிட்டன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா திருமாங்கல்யத்துக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அக்ஷதைய கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. சிந்தாமணி முடிஞ்சா விரலையே கடிச்சு துப்பிடுவாங்க போல இருக்கு, அவ்வளவு டென்ஷனோட இருக்காங்க. மீனா எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு ஐயர்கிட்ட கொடுக்க அவரு தாலிச்சரடை கையில எடுக்கிறாரு. கரெக்டா முத்து கார் கொண்டு வந்து நிறுத்தின இடத்துல இப்ப சிந்தாமணியோட கார் வந்து நிக்குது. அவரு சத்யா கிட்ட தாலிச்சரடை நீட்ட, சத்யா அதை கையில வாங்க. கரெக்டா சிந்தாமணி உள்ளர நுழையிறாங்க. அப்போ சிந்தாமணி தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.